Hey, munadi pinadi enna suthi kannadi minum parring ring potalade enoda nambikkai enthum pikke so homie kavala venda just come and join this party enakku oru melody eduduga panni asandathila killadi ya peru kettu parunge Azhagiya Tamil Magal Azhagiya Tamil Magal நேரம் போகும் யாருக்கும் நிக்காமலே காலம் தேயும் வாடாதே உள்ளுக்குள்ளே பயந்தது போதும் நிமிர்ந்திடும் நேரம் துணிந்திடு எழுந்திடு இடி போல் விழுந்திடு என்னோட நம்பிக்கை என்றும் விக்க சோமே கவலை வேண்டாம் பாரு எனக்கு ஒரு மெலடி எழுதிருக்க பண்ணி ஆசந்தத்துல கில்லாடி என் பேரை கேட்டு பாருங்க நீ அழகிய தமிழ் மகள் தான் அழகிய தமிழ் மகள் தான் நீ அழகிய தமிழ் மகள் தான் நீ அழகிய தமிழ் மகள் தான் Hi, I'm here to do a refund. These clothes do not fit me. Yes, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இது தப்பான சைஸ். எனக்கு பத்தல, பிடிக்கல. அதனால திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரீஃபண்ட் கிடைக்கும்ல? கண்டிப்பா. அது தெரிஞ்சது நான் அடிக்கடி இங்க வரீங்க. என்ன சொல்றீங்க? உங்க பணம். Thank you. இதுதான் கடைசி. இனிமே உங்களால எதையோ வாங்கிட்டு ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஏன்? ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. நீங்க அடிக்கடி பண்றது எனக்கு மட்டும் இல்ல, என் மேனேஜ்மென்ட்க்கே தெரிஞ்சிருக்கும். இனிமே உங்களுக்கு எந்த ரீஃபண்டும் கிடைக்காது. Whatever. Oh, she thinks she can live on refunds. Hi. Hi. Do you have a 30-day return policy? Yes, ma'am. We will need a receipt. Great. Can you get this back? Sure, will do. Thank you. கதை நல்லா இருக்கு ரேவதி. வாசிக்கிறவங்களுக்கு ஆர்வம் குறையாத அளவுக்கு இருக்கு. உங்கள் எழுத்துத்திறனை பற்றி சொல்ல புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 5-6 வருஷத்தில் நிலைமை ரொம்ப மாறிடுச்சு ரேவதி. ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதுவும் புது ஆத்தர்ஸ்னால் இன்னுமே ரொம்ப கஷ்டம். என்ன இப்படி சொல்கிறீங்க? போன தடவை வந்தப்போ அவ்வளோ நம்பிக்கையாக பேசுனீங்க. இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? உங்களை உங்கள் ஜேர்னலிசம் டேஸ்லேருந்து எனக்கு தெரியும். நீங்கள் திறமைசாலின்னும் தெரியும். அதனால் உங்களை என்கரேஜ் பண்ணேன். இப்போ கூட உங்கள் கதை நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. திறமை இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த திறமைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அது நான் ஒரு ஆள் எடுக்கிற முடிவு இல்லையே. அதுக்குன்னு சில விதிமுறைகள், சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. புது எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டோம். அதனால மேனேஜ்மெண்ட் இப்போதைக்கு இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ், எனக்காக ஒரு தடவை பேசி பார்க்க முடியுமா? நீங்கள் ஸ்பெஷலாலாம் என்னை ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டிராஃப்ட்ஸ் இல்லை என் ப்ரீவியஸ்லி பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ் ஏதாவது ஒரு பக்கத்தை காட்டினாலே இட் வில் ரியலி மீன் அ லாட் டு மீ. இதெல்லாம் நான் முன்னாடியே செய்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா ரேவதி? நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுப்பின ஒரு டிராஃப்டை என் டீம் கிட்ட காமிச்சேன். நல்லா இல்லைன்னு அவங்க சொல்லலை, ஆனால் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லலை. இதுக்கு மேலே புஷ் பண்ணால் இருக்கிற மரியாதையும் போயிடும். ஓகே, உங்ககிட்ட வேறு பப்ளிஷர்ஸோட கான்டாக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? தர முடியுமா? ஏன் வேறு பப்ளிஷர்ஸை தேடி போகிறீங்க?
உங்கள் கதையை நீங்களே பப்ளிஷ் பண்ணலாமே. இப்போ எல்லாம் புது ஆத்தர்ஸ்க்கு செல்ஃப் பப்ளிஷிங் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் ஆப்ஷன். நீங்கள் கூட அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் இட் இஸ் ஃபார் ஃப்ளூவன்ட் ரைட்டர்ஸ். என்ன மாதிரி சாதாரண ஆட்களால் அதை எப்படி பண்ண முடியும்? லார்ஜ் ஸ்கேல் பப்ளிஷிங்க்கு தான் நிறைய செலவாகும் ரேவதி. நீங்கள் சின்னதாக செய்யுங்க. இதுக்கு பணத்தை விட உங்கள் நேரத்தை தான் நிறைய செலவு செய்யணும். ஒரு ஆத்தருங்கிறதுக்கு மேலே போய் மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பொறுப்புகளை எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் உங்கள் புத்தகத்துக்கு நீங்களே சேல்ஸ் பர்சனாகவும் மாறணும். என்னென்னமோ சொல்கிறீங்க, பட் எனக்கு எழுதுறதை தவிர வேறு எதுவும் தெரியாது. இதெல்லாம் முறை கேட்கறதுனால உங்களுக்கு பதட்டமாக இருக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பற்றி இன்னும் விவரமாக பேசலாம். எனக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. இதை பற்றி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டேக் யூர் டைம். அவசரம் இல்லை ரேவதி. நான் இட்டாலிக்கு போனப்போ அங்கே சாப்பாடுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அப்போ தான் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்மளை எப்படி வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? எனக்கு பொதுவாகவே இட்டாலியன் குசின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை பற்றி தீவிரமாக தெரியாது. ஆக்சுவலி இட்லி போகணுங்கிறது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் யூரோப் போகணுங்கிறது என்னோடய பெரிய கனவு. ஆனால் அது ஒரு தடவை பிளான் பண்ணி பாதியிலே கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். நான் கூட பல வருஷமாக பிளான் பண்ணி இப்போ தான் சமீபத்தில் ஒரு 20 நாள் யூரோப் ட்ரிப் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நாடு கவர் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு நாடும் அவ்வளோ அழகாக இருக்கும். வாவ், எனக்கு யூரோப்னா ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி படத்துலலாம் அந்த சீனரிலாம் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்களே, அதுலேருந்தே ஆசை. ஏய், நீயும் பாலிவுட் படம்லாம் பார்ப்பியா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள்லாம் தமிழ் படங்களை தவிர்த்து மற்ற மொழி படங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப குறைவு தான். தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ். அப்போல்லாம் வசந்தம் சென்டரில் ஹிந்தி படமாக போடுவாங்கள்ல, டியூஷன் முடிச்சுட்டு வந்து என் அப்பாவோட உட்காந்து பார்த்து பழக்கம். அட, எங்கள் வீட்லையும் அதே தான். சாட்டர்டே சண்டே ஆனாலே வீட்டில் வந்து படம் பார்க்குறது உட்காந்துருவோம். இந்த தமிழ் படம் கூட எப்படியாச்சும் பார்த்துடலாம். ஆனால் இந்த மற்ற மொழி இந்தியன் லாங்குவேஜ் படம்லாம் இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கு அது ஒன்று தான் சான்ஸ். ஆமாம், ஆனால் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க தெரியுமா? ஆமாம், சமீபத்தில் இந்த வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு, மாடர்ன் டேட்டிங் பற்றி. அதை பார்த்தியா? ஓ எஸ் எஸ், ஒரு புது அப்ரோச், வித்தியாசமாக இருந்துச்சுல? வித்தியாசமாக இருந்துச்சு தான், ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ ஃபவுண்ட் இட் pretty interesting, you know. அவன் அல்பமாக ஒரு காரணத்தை சொல்லி அத்தனை பொண்ணுங்களை டேட்ங்கிற பேரில் நடிச்சுக்கிட்டு இருந்தா. இதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நடிச்சானா? what do you mean? He was out there looking for his soulmate. சரி, அப்படியே வச்சுக்க. அவனுக்கு நிஜமாவே அந்த ஸ்பெஷல் சம்மானை சந்திக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு சிலர் பேரை மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்கள யாராச்சும் தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அத்தனை பேரை சந்திக்க டைம் டேபிள் போட்டு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணி அந்த அனுபவத்தை vlog பண்ணுறான். அதில் என்ன தப்பு? யாரையும் குறிப்பிட்டு சொல்லியே. அவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டியும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியதானே போகுது. ப்ரைவேட்டான விஷயங்களை எதுக்கு ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டணும்? அதான் உன்னோட உத்தேசம்னா நீ முன்னாடியே எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. நீ பணம் பண்ணுறதுக்கும் பிரபலமாகிறதுக்கும் மற்றவங்களை அவங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணுறது எப்படி சரியாகும்? ஐ டோன்ட் அக்ரி. டேட்டோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுற மாதிரி அவன் எதுவுமே செய்யலை. ஸோ அது தப்பு கிடையாது. அப்படியே ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணியிருந்தா தான் தப்பு. ஹி வாஸ் ஜஸ்ட் ஷேரிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ், தட்ஸ் இட். வித்அவுட் தியர் பெர்மிஷன். அது உனக்கே முக்கியம்னு தோணலையா? நீங்கள் தான் எல்லாத்துக்குமே கன்சென்ட்னு போராடுவீங்களே. இங்கே தலைகீழாக இருக்குது. ஆமாம் காய், நான் பொண்ணுங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அன்பிலீவபிள். ஃபர்ஸ்ட்லி இட்ஸ் ஜஸ்ட் a கேரக்டர். செகண்ட்லி பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு புதுப்படையாக எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்க்கை அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் நான் எப்படி யோசிக்கணும்னு யூ கேனாட் மேன்ஸ்ப்ளைன் மீ, ஓகே? ஒரு ஃபிக்ஷனல் படத்துலேயே உன்னால் சரி தப்புன்னு டிஃப்ரென்ஷியேட் செய்ய முடியலையே, அப்போ நிஜ வாழ்க்கையில் எல்லாமே தப்பு சரின்னு கிடையாது. நாட் எவ்ரி திங் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்துக்கும் ஒரு கிரே ஏரியா இருக்குது. அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலி நம்ம மீட் பண்ணிட்டு நான் நினச்சேன் திஸ் குட் கோ சம்வேர், பட் கிளியர்லி நாட். யூ ஜஸ்ட் டிபிக்கல் லைக் எவ்ரிபடி எல்ஸ். நான் டிப்பிக்கலாக யோசிக்கிறத விட நீ டிப்பிக்கலாக யோசிக்கிறது தான் இன்னும் மோசம். நல்ல வேலை இப்போயாச்சும் தெரிஞ்சிச்ச.
பா ஏரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்டை பாரு, ஆசை ரொம்ப நல்லா செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் போட்டியில் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கான். நான் பாரு. நைஸ்மா ஆல் தி பெஸ்ட். என்னப்பா நீ பார்க்காமலே இந்த பாரு. சரிம்மா. வீடுப்பா நீ பார்க்கவே வேணாம். அம்மா அப்பா பிஸியாக இருக்கேன். கன்ஃபார்ம் நாளைக்கு பார்க்குறேன். என்ன மஹேன் லஞ்ச் போகலையா? இல்லை, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு அதான். இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஏன் கேட்குறீங்க? நாங்கள் லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டாலே எங்களை ஃபாஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவீங்க. நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க. என்கிட்ட சொல்லலான்னா மாலியர்ஸ். இல்லை, சொல்லக்கூடாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. I was just thinking whether I have a future in ATM or not. Oh my god. என்னாச்சு? யார் என்ன சொன்னா? இல்லை, எனக்கும் ஜோர்டனுக்கும் அன்றைக்கி ஒரு வாக்குவாதம் நடந்துச்சுல, ஒரு டிஸ்அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட ஒழுங்காகவே பேசுகிறதில்ல. இதுக்கு நடுவில் அவன் டிஜிட்டல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டான். ஜார்டன் யார்கிட்டயாவது சிரிச்சு பேசி பார்த்துருக்கீங்களா? ரூபினி சொல்கிற மாதிரி ஒன்ஸ் சிறுமுஞ்சி ஆல்வேஸ் சிறுமுஞ்சி. ஏன் கவலைப்படுறீங்க? அதுவும் ஏடிஎம்மில் பெர்மனன்ட் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்குன்னா அது சாந்தா சேஸ் தான். இது மாறினாலும் இது மாறாது. அது சரிதான். ஆனால் சாந்தா சேஸை யார் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாங்க. நோ ஒன் இஸ் தட் இன்டிஸ்பென்சிபிள். ஸோ கிளம்ப போகிறீங்க? யோசிக்கிறேன். ஓ மை காட், நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், யார்கிட்ட தான் அட்வைஸ் வாங்குவேன்? இவங்களுக்கு பாதி நேரம் என் பேரே ஞாபகம் இல்லை. இப்போ உங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். இது என்ன சுயநலத்தில் ஒரு பொதுநலமா இல்லை பொதுநலத்தில் ஒரு சுயநலமா? என்னவா இருந்தானே. இப்போ கிளம்ப போகிறீங்களா? கிளம்ப போகிறது இல்லை. அப்போ போய் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் குட். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ். திரும்ப சாப்பிடுங்க தான், நல்லா சாப்பிடுவீங்களே. உங்களை மாதிரி வெயிட் போட்டுறோம்.
Good evening, everyone. Welcome to Azhagiya Magal's digital launch. அம்மா இத்தனை வருஷமா செதுக்குன இந்த பிராண்டை இனி ஒரு புதிய பரிமாணத்தில் உங்களுக்கு வழங்க போகிறோம். உங்கள் எல்லாரோட அன்போ ஆதரவும் நமக்கு நிச்சயமாக தேவை. தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எல்லாருமே இங்கே கூட ஜாயின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ஜாய் தி ஈவினிங் அண்ட் சியர்ஸ் எவ்ரிபடி. Xavier, wife Revathy. Hello. 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 Nice to meet you. Hello. Hi. Saroja, என்னுடைய மனைவி. Wife Revathy. Hello. 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 Main characters சொல்லிட்டேன். Children, my wife Revathy. Revathy, my colleagues Rupini, Shalini. Hello. ஹலோ ஹலோ ஹாய், நீங்கள் தான் ரேவதி ஃப்ரம் தமிழ் குரல். யூனிவர்சிட்டி டேஸில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஆர்டிக்கல் ஒன்று விடாமல் படிச்சிருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரில, எங்களோட தமிழ் கல்ச்சுரல் இவெண்ட்க்கு நீங்கள் ஒரு தடவை வந்திருக்கீங்க கெஸ்ட்டாக. டு ரிமெம்பர்? இப்போ தான் லைட்டாக வயசான மாதிரி ஒரு ஃபீல் வருது. சாரி நான் அப்படி சொல்ல வரல. No, I was just joking. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களே. I'm so glad. எங்கள் அம்மா கூட உங்களோட ஆர்டிகல்ஸை ஒன்று விடாமல் படிப்பாங்க. நீங்கள் இப்போ எழுதுறது இல்லையா? இல்லை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. வாவ், நான் கண்டிப்பாக வாங்குவேன். அண்ட் ஐ நீட் அ சைன்ட் காப்பி. கண்டிப்பாக. உங்களோட புக்கை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? Hopefully in a few months. ஃபைனல் ட்ராஃப்ட்ஸ்லாம் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் பப்ளிஷிங் ஒர்க்ஸ். ஸோ அடுத்து உங்களோட புக் லான்ச்சில் ஏதாவது பார்ப்போன்னு சொல்லுங்கள். ஹோப்ஃபுல்லி. ஒரு நாள் மஹின் சொன்னார், ரேவதி உதவியால் தான் அவர் ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பித்தார்னு. அப்போ சொல்கிறப்ப அவர் ரொம்ப ஹம்பலாக தான் பேசினார். ஆனால் இப்போ அந்த ரேவதி நீங்கன்னு தெரிஞ்சப்ப அவர் ஏன் அப்படி சொன்னார்னு இப்போ தான் புரியுது. இப்படி தான் இடக்கு முடக்க அதாவது பேசுவாங்க. நீங்கள் கண்டுக்காதீங்க. வாங்க போய் சாப்பிட்லாம். புஃபே அந்த பக்கம். இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் இருந்தால் ஆஃபீஸ் போரிங்காகவே இருக்காதுல்ல? ஏய், என்னாச்சு? இல்லை, எங்கள் மெயின் அட்வர்டைசர்ஸ் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனான்ஷியல் இஷ்யூன்னு சொன்னேன். இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய லான்ச் இவெண்ட் தேவையா? இதுக்கு மட்டும் இப்படி காசு வந்துச்சு? கேட்டாலும் சொல்ல மாட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு அறவே ஃபண்ட்ஸ் இல்லாமலையா இருக்கும்? ஆனால் ஆரம்பத்தில் இருந்த பயமும் குழப்பமும் இப்போ முகத்தில் இல்லை. ரொம்ப கேஷுவலாக இருக்கான். அதை நினச்சா தான் ரொம்ப சந்தேகமாக இருக்கு. பப்ளிக் ஈவெண்ட்னா சிரிச்சு தானே ஆகணும். உன்னை எப்படி தேத்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நீ இதுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். இவ்வளோ அட்டாச்மெண்ட் நல்லதில்லம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ.
மகள் நேரம் போகும் யாருக்கும் நிக்காமலே காலம் தேயும் வாடாதே உள்ளுக்குள்ளே முட்டும் சுவர் எட்டும் வரை எட்டி பிடி தட்டும் தடை தட்டும் அதை தட்டி ஏறி பயந்தது போதும் நிமிர்ந்திடும் நேரம் துணிந்திடு எழுந்திடு இடி போல் விழுந்திடு என்னோட நம்பிக்கை என்பம் விக்க சோமே கவலை வேண்டாம் பாரு எனக்கு ஒரு மெலடி எடுத்துருக்க பண்ணி சந்தத்துல கில்லாடி என் பேரை கேட்டு பாருங்க நீ அழகிய தமிழ் மகள் நான் அழகிய தமிழ் மகள்